நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியேன் ரேங்கா தேவி கணேசன். இந்த வருடம் 2025 மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் கேது பகவான் பெயர்ச்சி இருக்குது. ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் வராங்க. இந்த 12ஆம் இடத்துல வருது ராகு பகவான். உங்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார். உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதாவது உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்குது. இப்போ உங்கள் ஜென்மத்தில் இருக்கிற சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு 7 நாடு நடக்குது. இந்த ஜென்மத்தில் இருக்கிற சனி பகவானும் குரு பகவானும் தங்களுக்குள்ள கேந்திரங்களில் இருக்காங்க. அதாவது சனி பகவானுக்கு 4ல் குரு பகவானும் குரு பகவானுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறாங்க. 10ஆம் இடத்தை 2 கிரகங்களுமே பார்க்குது. சனி பகவானும் பார்க்குது, குரு பகவானும் பார்க்குது. உங்கள் 10ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவானை குரு பகவான் பார்க்குறாரு. அதாவது 12ல் இருக்கிற ராகுவை குரு இனிமேல் வரப்போகிற தேர்ச்சியாகி வரப்போகிற ராகுவை குரு பகவான் பார்ப்பார். அப்போ உங்கள் விரயங்கள் எதுவாக இருந்தாலுமே சுப விரயங்களாக இருக்கும். அதாவது வீண் செலவு வெட்டி செலவாக இருக்காது, பிரயோஜனமுள்ள செலவாக தான் இருக்கும். வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு அமைஞ்சு வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை பெறுவீங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த கடுமையான உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த வருடம் போய் ஒரு அடுத்த வருஷம் இப்போ அடுத்த ஒரு 2.5 ஆண்டு காலங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் நிலையில் நீங்கள் அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படி. அதாவது சனியும் குருவும் தங்களுக்குள்ள கேந்திரமாக ஒரு வருஷத்துக்கு இருக்க போகுது. அதனால் நீங்கள் சிறப்படைவீங்க. கடினமாக உழைக்க வேண்டிய காலமாக இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் சளைக்கிற ஆட்கள் கிடையாது. மீனராசி அன்பர்கள், உங்களோட நிலை உயரும். இந்த ஜென்மச்சனியின் கஷ்டங்கள் அதிகமாக இருக்காது. குரு பகவானோட வீட்டில் இருக்கிற சனி பகவான் கேந்திரத்தில், குரு பகவானுக்கு கேந்திரத்துலேயும் இருக்கிறதுனால ஜென்மச்சனியோட தாக்கம் அதிகமாக இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல வர்ற ராகு பகவானாலையும் அதிகம் தாக்கம் இருக்காது. குரு பகவானோட பார்வையில் இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல வர்ற கேது பகவானால் உங்களுக்கு நன்மை அதிகமே. எதிரிகள் தொல்லை நீங்கும். கடன் இருந்தால் அடையும். சொத்து வண்டி வாகன சுகங்கள் ஏற்படும். வீடு மனை அப்படின்ட்டெல்லாம் உங்களுக்கு சொத்து சேரக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். அமோகமான ஆண்டா. ஓரளவுக்கு ஜென்மச்சனி இருந்தாலுமே அதனோட தாக்கம் தெரியாமல் மிக்க நற்பலன்கள் நல்லா நடக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும். விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி சனிக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க. எந்த குறையும் இருக்காது.